ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜே.கே. துயில் பாட்காஸ்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள் எழுதிய என்னை செதுக்கிய மாணவர்களில் இன்று செயல்முறை வாத்தியார் தீபன் சக்கரவர்த்தி. 2006 நடந்த தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாட்டில் நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பேசும்போது, வெளியிலிருந்து எந்த நிர்பந்தமும் இல்லாமல் தாங்களாகவே அறிவியல் சோதனைகளை செய்து பார்க்க மாணவர்களுக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டால் மட்டுமே நமது அறிவியல் கல்வி முழுமை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புத்தகத்தில் இருக்கிறத அப்படியே மனப்பாடம் செஞ்சு எழுதி கொடுக்கறது ஒரு கல்வி முறை. பாடங்களை எடுத்து விளக்குறது மட்டுமே ஒரு ஆசிரியரோட வேலை. பாடப்புத்தகம் புனித நூல் ஆகிடுது, கேள்வித்தாள் விஐபி ஆகிடுது. அந்த பாடத்தை விட பாடத்துக்கு பின்னால் இருக்கிற மதிப்பீட்டு பயிற்சிகள் விவிஐபிக்கள் ஆகிடுது. அந்த பயிற்சி பக்கங்களில் உள்ள கேள்விகள் மட்டும்தான் எக்ஸாமுக்கு வரணும். இப்போ உதாரணத்துக்கு ஒட்டகத்துக்கு எத்தனை கால்கள்னு அந்த பயிற்சி பக்கத்தில் இருக்கிறதா வச்சுக்குவோம். அதுவே எக்ஸாமில் பூனைக்கு எத்தனை கால்கள்னு கேள்வி வந்துருச்சுன்னா அது அவுட் ஆஃப் சிலபஸ் ஆகிடுது. இந்த மாதிரியான மனப்பாட முறையின் பின்விளைவுகளுக்கு மாற்றான கல்வி முறை குறித்து பல பேர் சிந்திச்சாங்க. அதில் ரஷ்ய நாட்டை சேர்ந்த லவ் ஐகாட்ஸ்கி, இவால்ட் இலியன்கோ 2 பேரும் செயல்வழி கற்றல் முறையை முன் வச்சாங்க. டூயிங் இஸ் லேர்னிங், லேர்னிங் த்ரூ டூயிங், இதுதான் இவங்களுடைய கோட்பாடு. கற்றலை செயல்பாடுகளாக்கி அறிமுகம் செய்கிறது 5 வயசுலேயே தொடங்கப்படணும். இந்த கல்வி முறை ஒவ்வொரு வகுப்பறையையும் செயல்படும் மையங்களாக மாற்றும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நாலெட்ஜ் ஸ்கில் ஆட்டிடியூட், அதாவது KSA அப்படிங்கிற ஒரு வழிமுறையை கல்வியினுடைய அடிப்படை பிரிவாக அவங்க அறிவித்தாங்க. செயல்வழி கற்றல் முறையால் மட்டும்தான் குழந்தைங்க தங்களை முழுமையாக வெளிப்படுத்த முடியும்னு நிரூபித்து காட்டினாங்க. ஒவ்வொரு பாட வேலையையும் நோக்கம், தீவிர ஈடுபாடு, சுய தேடல், பகுத்தறிதல், முடிவுக்கு வருதல் அப்படின்னு பிரித்தாங்க. இவங்களுடைய காலத்துக்கு பிறகு ப்ரூனரும் பாண்டுராவும் செயல்வழி கற்றலோட நுட்பங்களை மேலும் விரிவுபடுத்தினாங்க. இவங்க அமெரிக்க நாட்டை சேர்ந்தவங்க. தமிழகத்தில் ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் அறிமுகமாகி 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. இது ABL அப்படின்னு அழைக்கப்படுது. மனப்பாட கல்வி முறைக்கு மாற்றாக ஒரு பிரம்மாண்டமான எழுச்சியாக மாறி இருக்க வேண்டிய இந்த முறை இப்போ நீர்த்து போயிடுச்சு. மாணவர்களுக்கான செயல்வழி கற்றலில் பங்கேற்றலே மேன்மை, அதுதான் மையமான முழக்கம். அதை பற்றி சிந்திக்கும் போதெல்லாம் எனக்கு தீபன் சக்கரவர்த்தி தான் ஞாபகத்துக்கு வருவார். பல நாடுகளில் ஆசிரியர்களை மாணவர்கள் பெயர் சொல்லி அழைப்பதே வழக்கமாக இருக்குது. நம்ம நாட்டில் தான் இந்த சார் கலாச்சாரம்லாம். பள்ளிகளில் கணக்கு சார், அறிவியல் சார், அலுவலகங்களில் மேனேஜர் சார், மருத்துவமனைகளில் டாக்டர் சார், இந்த சார் இல்லாத இடமே இல்லைங்க. அந்த காலத்திலேயே சார்னு என்னை கூப்பிடாம ரா அப்படின்னு என் பெயர் சொல்லி அழைத்த ஒரே மாணவன் தீபன் சக்கரவர்த்தி. அது எனக்கு இனிக்க தான் செஞ்சது. அதுக்கு ஒரு காரணமும் இருந்துச்சு. தீபன் சக்கரவர்த்தி படித்த 6ஆம் வகுப்புக்கு அறிவியல், ஆங்கிலம் 2 பாடத்துக்கும் நான் தான் டீச்சர். அந்த நாட்களில் என்னுடைய வகுப்பறையை அவர் செயல்பாடுகளின் ஆய்வுக்கூடமாக மாற்றி வச்சுட்டார். அறிவியல் சோதனை நடத்தாத நாளே இல்லைங்க. ஒரு ஆசிரியராக என்னுடைய சப்போர்ட் அவருக்கு என்றைக்கும் உண்டு. வகுப்பில் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு டெய்லி ஏதாவது ஒரு அதிசயத்தை நிகழ்த்திக்கிட்டே இருப்பார். ஒரு நாளைக்கு அட்டைப்பெட்டியால் செஞ்ச ரயில் வரும். ஒரு நாளைக்கு வகுப்பறை சுவர்களெல்லாம் இலைகளால் ஆன பறவைகள் வரும். அப்புறம் கொடையில் ஓட்டை போட்டு இருட்டறை கோளரங்கம் தயாராகும். அதன் மூலம் இரவு வானம் வகுப்பு அறைக்குள்ளே வந்துடும். செயல்வழி கற்றலை பற்றி யாருமே சிந்திக்காத 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதை செயல்படுத்தினார் தீபன். அவரோட பெருமையை அறிவிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்ந்துச்சுங்க. எங்கள் பள்ளிக்கூடம் ஒரு மெயின் ரோட்டு முனையில் இருக்கும். ஒரு நாள் ஏதோ ஒரு வேதிப்பொருளை ஏற்றிட்டு வந்த ஒரு டேங்கர் லாரி பயங்கரமான சத்தத்தோட டயர் வெடித்து எங்கள் ஸ்கூலுக்கு வாசலில் வந்து நின்றுச்சு. லாரியிலேருந்து ஏதோ ஒரு விதமான வெள்ளையாக புகை கசிய ஆரம்பிச்சிச்சு.
நேரம் ஆக ஆக அந்த புகை ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால பல பேருக்கு அப்படி கொமட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்துடுச்சு. எல்லாருக்கும் இது விஷவாயுவா இருக்குமா, அதனால எதுவும் ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துச்சு. அதனால ஸ்கூலுக்கு லீவ் விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள்லாம் வந்துச்சு. இதுக்கிடையில் அந்த தொழிற்சாலைக்கு எங்களுடைய விளையாட்டு ஆசிரியர் இதை பற்றி சொல்லலான்னு நேரடியாக போயிட்டார். இந்த நேரத்தில் தீபன் சக்கரவர்த்தி, மிஸ்டர் ரா, உங்கள்கிட்ட கர்ச்சீஃப் இருந்தால் தாங்களேன் அப்படின்னு கேட்டு வாங்கினார். அதை எடுத்துக்கிட்டு கெமிஸ்ட்ரி லேபுக்கு வேகமாக ஓடினார். அங்கே இருக்கிற குடுவையிலேருந்து ஏதோ ஒரு திரவத்தில் இந்த கர்ச்சீஃபை நினச்சிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்தார். ஒரு குச்சியில் அந்த திரவத்தில் நினச்ச கர்ச்சீஃபை சுற்றி எடுத்துகிட்டு போய் அந்த லாரியில் இருந்த ஓட்டையை அடைச்சார். என்ன ஒரு ஆச்சரியம், அவரை அடைச்ச அடுத்த நிமிஷமே புகை வர்றது நின்று போயிடுச்சுங்க. இது அமோனியா வாயு. ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தில் தோய்ச்சி எடுத்த கர்ச்சீஃபால் அடைச்சதுனால உள்ள அமோனியோ குளோரைடு உப்பா மாதிரி ஓட்டை அடைபட்டுருச்சு மிஸ்டர் ரா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படும்படி ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு தீபன். அந்த நேரத்தில் தொழிற்சாலை நிபுணர்கள்லாம் வர்ற இங்கே நடந்த விஷயங்கள்லாம் பார்த்து நம்ப முடியாமல் அவங்கெல்லாம் தகைச்சு போய் நின்னாங்கங்க. செயல் வழிகட்டல் மட்டும்தான் கல்வியை முழுமையடைய செய்யும்னும் அன்றாட வாழ்வுக்கு கல்வியை பயன்பட வைக்கும்னு எனக்கு புரிய வச்சவர் தீபன் சக்கரவர்த்தி. கடைசியாக நான் அவரை சந்தித்தப்போ கனடா நாட்டு பல்கலைக்கழகத்தில் கடலில் உணவுப் பயிர்களை விளைவிப்பது குறித்த தன்னுடைய ஆய்வோட இறுதிப்பணியில் இருந்தார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.